Hi dear students, welcome to YouTube's channel. இன்னையில இருந்து நமக்கு கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. யாருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்க்கு மொத்தம் நமக்கு வந்து 164 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இருக்குது. இதோடைய அப்ளிகேஷன் தான் நம்ம என்ன பண்ணோம்னா டிஎன் காசா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் உடைய அப்ளிகேஷன் வந்து நம்ம எல்லாருமே ஃபில் பண்ணி கொடுத்திருந்தோம் இல்லையா? அதோடைய கவுன்சிலிங் தான் இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அதோடைய கவுன்சிலிங் ஷெட்யூலுமே கொடுத்திருக்காங்க. முதல் கலந்தாய்வு வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 10ஆம் தேதி 15ஆம் தேதி, இரண்டாவது செகண்ட் கவுன்சிலிங் வந்து பாத்தீங்கன்னா 24ஆம் தேதி ஜூன்ல இருந்து 29ஆம் தேதி வரைக்கும் நமக்கு கொடுத்திருக்காங்க. நீங்க டிஎன் காசால போய் உங்களுடைய ரேங்க் லிஸ்டையும் நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கவுன்சிலிங்க்கு கால் லெட்டர் வந்து உங்களுடைய மெயிலுக்கு வந்திருக்கும். நீங்க அப்ளிகேஷன்ல என்னென்ன காலேஜஸ் வந்து நீங்க அப்ளை பண்ணீங்களோ அந்த காலேஜ்ல இருந்து உங்களுக்கு கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணக்கூடிய கால் லெட்டருமே உங்களுக்கு வந்து மெயில்ல கொடுத்திருப்பாங்க. உங்க மெயில செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்ல அப்படின்னா உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்ல நீங்க இருக்கிறீங்களா அப்படிங்கறதையும் செக் பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டிஎன் காசாலேயே உங்களுக்கு வந்து என்னென்ன காலேஜஸ் அப்படிங்கிற லிஸ்ட் கொடுத்திருப்பாங்க. இந்த காலேஜோடைய அபிஷியல் வெப்சைட்ல போய் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கவுன்சிலிங் எப்போ அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்ப மீனாட்சி மிஷன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல வந்து கொடுத்திருக்காங்க யூஜி அட்மிஷன் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் ஷெட்யூல், கிளிக் த பட்டன்ஸ், டீடைல்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க. சோ இந்த டீடைல்ஸ்ல யாரெல்லாம் வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்ங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இதே மாதிரி எல்லா காலேஜோட அபிஷியல் வெப்சைட்லயும் இருக்கும். அபிஷியல் வெப்சைட் எல்லா காலேஜோட டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வாட்ஸ்அப்லயும் இந்த PDF வந்து அட்டாச் பண்றேன் இந்த காலேஜோட லிஸ்ட். இதை நீங்க அப்படியே எடுத்து கூகுள்ல போட்டு அபிஷியல் வெப்சைட்ல வந்து இந்த மாதிரி செக் பண்ணாலே உங்களுடைய கட் ஆஃப்க்கு இப்ப வந்து ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? இப்ப வந்து இது வந்து சயின்ஸ் உடைய இதுக்கு கொடுத்திருக்காங்க. சோ இதுல வந்து 321ல இருந்து 400 வரைக்கும் இருக்கக்கூடிய ரேங்க் லிஸ்ட்ல இந்த கட் ஆஃப்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னைக்கு அதாவது 10ஆம் தேதி காலை 9 மணிக்கு கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நீங்க அந்த காலேஜ்ல போய் நீங்க விசிட் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களுடைய சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டு போகணும். ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் என்னென்ன சர்டிபிகேட்ஸ்னு இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. உங்களுடைய 10th +1 +2 டிசி, அதுக்கடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட், 3 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அதுக்கடுத்து உங்களுக்கு ஃபீஸ் கட்டக்கூடியது 2615 சொல்லிட்டு இந்த காலேஜுக்கு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பாஸ்புக், அது மட்டும் இல்லாம நீங்க டிஎன் காசால அப்ளை பண்ண அப்ளிகேஷன் உடையது, அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து கால் லெட்டர் வந்திருக்கும் இல்லையா கவுன்சிலிங்க்கு, அந்த கலந்தாய்வு உடைய கால் லெட்டர், உங்களுடைய ஆதார் கார்டு, இது எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டு ஒரிஜினல்ஸ் எடுத்துட்டு நீங்க வந்து கவுன்சிலிங்ல வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டு அந்த காலேஜ்ல நீங்க ஃபீஸ் பே பண்ணி உங்க சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணி நீங்க காலேஜ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், யாரெல்லாம் வந்திருக்கீங்கங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க ரேங்க் லிஸ்ட் செக் பண்ணுங்க. ரேங்க் லிஸ்ட் வந்து டிஎன் காசாலே இருக்கு. இந்த லிங்க் அட்டாச் பண்றேன். என்னென்ன காலேஜஸ் வேணும் அப்படிங்கிற டீடைலும் இருக்கு. இந்த லிங்க்கும் நான் அட்டாச் பண்றேன். செக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ அந்தந்த காலேஜ் அபிஷியல் வெப்சைட் போய் பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு மெயில்ல கால் லெட்டர் கவுன்சிலிங்கோட கால் லெட்டர் வராட்டினாலுமே நீங்க அந்தந்த அபிஷியல் வெப்சைட்ல போய் நீங்க செக் பண்ணீங்கன்னா நீங்க அந்த ரேங்க்ல இருக்கிறீங்களா அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். சோ அதை பார்த்தே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கவுன்சிலிங்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். சோ இந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க சப்போஸ் பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கோ அல்லது நீங்க தனுவாசுக்கோ எதுக்கெல்லாம் நீங்க வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்களோ பரவாயில்ல, இந்த கவுன்சிலிங்கும் போய் நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதுல சப்போஸ் உங்களுக்கு சீட்டு கிடைச்சா கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோடைய ஃபீஸ் வந்து நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸும் குறைவு தான். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு காலேஜ் ஃபீஸும் ரொம்ப குறைவா தான், ரொம்ப கம்மியா தான் வாங்குவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க இதுல ஜாயின் பண்ணிட்டு கூட உங்களுடைய கிளாஸஸ் நீங்க வந்து கண்டினியூ பண்ணிட்டு கூட என்ன பண்ணலாம், நீங்க பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சோ அப்படி நம்மளுக்கு சப்போஸ் பாராமெடிக்கல் கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணி சீட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம இந்த காலேஜ்ல இருந்து வெளியே வர முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் உங்களால இந்த காலேஜ்ல இருந்து நீங்க வெளியே வர முடியும். அவங்க கிட்ட நீங்க வந்து உங்களுடைய கவுன்சிலிங்ல இந்த கவுன்சிலிங்ல எனக்கு சீட்டு கிடைச்சிருச்சுன்னு சொன்னாலே போதும். அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காலேஜ் வந்து டிசி வந்து கொடுத்துருவாங்க. பட் நீங்க இனிஷியலா வந்து இந்த காலேஜுக்கு பே பண்ணிருப்பீங்களா, அந்த பேமெண்ட் வேணா கிடைக்காம இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜோட பேமெண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப குறைவுங்கிறதுனால நம்ம ரொம்ப ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சோ சேஃபர் சைடுக்கு நம்மளுக்கு ஏதோ ஒரு கோர்ஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம், நம்ம காலேஜ் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட் கிடைக்கும். சோ இந்த பாராமெடிக்கல் கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க சேஃபர் சைடுக்கு டிஎன் காசால நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்தந்த காலேஜ் அபிஷியல் வெப்சைட்டை போய் செக் பண்ணி உங்களுடைய அதுல நீங்க வந்து நீங்க கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நம்மளுக்கு சீட் அலாட் ஆனாலும் பிரச்சனை கிடையாது. இங்க வந்து நீங்க பாராமெடிக்கல்ல கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணி சீட் கிடைக்கும் போது இங்க டிஸ்கண்டினியூ பண்ணிக்கலாம். ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.